Hi friends, welcome to Law Cravings. இன்னைக்கு நம்ம பாரதிய நியாய சங்கீதால சாப்டர் 16 offenses relating to religion, அதாவது மதம் சம்பந்தமான குற்றங்கள் பற்றி பார்க்க போறோம். ஸோ இதில் செக்ஷன் 298லேருந்து 302 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ விதவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இட் டு த வீடியோ. செக்ஷன் 298ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, injuring or defiling place of worship with intent to insult religion of any class. Any place of worship or any object held sacred by any class of persons. ஒரு வகுப்பினரின் மதத்தை அவர்கள் புனிதமாக கருதப்படும் அவர்களுடைய வழிபாட்டிடத்தையோ அல்லது ஒரு பொருளையோ இன்டென்ஷன் ஆஃப் இன்சல்ட்டிங், அதை அவங்க இன்சல்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துடன் அல்லது அவர்கள் இப்படி செய்தால் அது அவங்களுக்கு இன்சல்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு தெரிந்தே அந்த ரிலீஜனுக்கு அவங்க இன்சல்ட் செய்தாலோ, டிஸ்ட்ரக்ஷன் அந்த ரிலீஜனை நிந்தித்தாலோ அல்லது டேமேஜ் அந்த ரிலீஜனுக்கு ஒரு சிதைத்தாலோ அல்லது டீஃபைல்மெண்ட் தீட்டுப்படுத்தினாலோ ஒரு குற்றம்னு சொல்கிறாங்க. இதுக்கு பனிஷ்மெண்ட் 2 years ஆர் ஃபைன் ஆர் போத். எய்தர் டிஸ்கிரிப்ஷன், இந்த 2 years 2 டைப் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டில் ஏதாவது ஒரு இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்து 2 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ஃபைன் ஆர் போத்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 299, deliberate and malicious act intended to outrage religious feelings of any class by insulting its religion or religious beliefs. ஒரு வகுப்பினரின் மதத்தை அல்லது மத நம்பிக்கைகளை நிந்திப்பதால் அவர்களுடைய மத உணர்வை புண்படுத்தும் உட்கருத்தோடு வேண்டுமென்றே செய்கிற செய்கைகள் அப்படின்னு செக்ஷன் 299ல சொல்கிறாங்க. ஆஃப் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியன் சிட்டிசனுடைய ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸையோ அல்லது ரிலீஜியஸ் பிலீஃப் மத நம்பிக்கையோ யாராவது இன்சல்ட் செய்தாலோ அந்த இன்சல்ட் பை வேர்ட்ஸாகவோ ஸ்போக்கன் ஆர் ரிட்டன் வாய்மொழியாகவோ எழுத்து மூலமாகவோ, பை சைன்ஸ் செய்கை மூலமாகவோ, பை விசிபிள் ரெப்ரசன்டேஷன் ஒரு உருவ அமைப்பினாலோ, த்ரூ எலக்ட்ரானிக் மீன்ஸ் மின்னணு மூலமாகவோ இன்சல்ட் செய்தாலோ அல்லது அட்டெம்ப்ட் டு இன்சல்ட் பண்ண அட்டெம்ப்ட் செய்தாலோ அவர்களுக்கு தண்டனை 3 years 2 டைப் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டில் எனி ஒன் இம்ப்ரிசன்மெண்ட் 3 yearsக்கு கொடுத்து ஆர் ஃபைன் ஆர் போத் பனிஷ்மெண்ட்னு செக்ஷன் 299ல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 300, டிஸ்டர்பிங் ரிலீஜியஸ் அசம்பிளி, மத கூட்டத்தில் குழப்பம் விளைவித்தல், பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் வர்ஷிப் ஆர் ரிலீஜியஸ் செரிமனிஸ், மத வழிபாட்டையோ அல்லது மத சடங்குகளையோ செய்வதற்காக அசம்பிள்டு லாஃபுல்லி சட்டப்படியாக ஈடுபட்டுள்ள ஒரு கூட்டத்தை வாலண்டரி காசஸ் டிஸ்டர்பன்ஸ் தன்னிச்சையாக ஒருவர் டிஸ்டர்ப் செய்தாலோ அல்லது அந்த கூட்டத்தில் குழப்பம் விளைவித்தாலோ அவருக்கு 1 year எய்தர் டிஸ்கிரிப்ஷன், அதாவது 2 வகை சிறை தண்டனையில் ஏதாவது ஒரு வகை சிறை தண்டனையை 1 yearக்கு விதித்து ஆர் ஃபைன் ஆர் போத் பனிஷ்மெண்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 301, ட்ரெஸ்பாசிங் ஆன் பரியல் பிளேசஸ் எக்ஸெட்ரா அப்படின்னா இடுகாடு முதலியவற்றில் அத்துமீறி நுழைதல், இன்டென்ஷன் ஆஃப் wounding the feeling of any person, insulting the religion of any person. இன்டென்ஷன் ஆஃப் wounding the feeling, ஒரு பர்சனுடைய ஃபீலிங்ஸை காயப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோடோ, இன்சல்ட்டிங் த ரிலீஜன் அவருடைய மதத்தை இன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு, ஹேவிங் த நாலேஜ் wounded இன்சல்ட், இப்படி செய்தால் அவருக்கு அது காயப்படுத்தும், இன்சல்ட் ஆகும் அவர் ரிலீஜனுக்கு அப்படின்னு தெரிந்தே செய்கிற செயலோ, கமிட் எனி ட்ரெஸ்பாஸ் இன் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், செபல்கர், ஃபியூனரல் ரைட்ஸ், டெபாசிட்ரி ஃபார் த ரிமைன்ஸ் ஆஃப் டெட், ஒரு வழிபாட்டு இடத்துல அத்துமீறி நுழைந்தாலோ, செபல்கர் கல்லறை தோட்டத்திலேயோ, ஃபியூனரல் ரைட்ஸ் ஈமச்சடங்கு செய்வதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்துலையோ, டெபாசிட்ரி ஃபார் த ரிமைன்ஸ் ஆஃப் டெட் அல்லது இறந்தவர்களின் உடலை வைப்பதற்காக இருக்கிற இடத்தில் அத்துமீறி நுழைந்தாலோ, ஆஃபர்ஸ் எனி டிக்னிட்டி டு எனி ஹியூமன் காப்ஸ்
ஒரு மனித பிரேதத்திற்கு அவமதிப்பு செய்தாலோ காசஸ் டிஸ்டர்பன்ஸ் டு பர்சன் அசம்பிள் ஃபார் ஃபியூனரல் செரிமனிஸ். ஈமச்சடங்குகளை செய்வதற்காக அங்கே வந்திருக்கிறவர்களுக்கு இடையூறு விளைவித்தாலோ அவருக்கு 1 ஆண்டு காலம் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ஃபைன் ஆர் போத் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 302 uttering words etc with deliberate intent to wound religious feelings of any person. மத உணர்வுகளை வேண்டுமென்றே புண்படுத்த உட்கருத்தோடு சொற்களை சொல்லுதல். deliberate intention of wounding the religious feeling. ஒரு நபர் இன்னொருவருடைய மத உணர்வுகளை வேண்டுமென்றே புண்படுத்தணும் அப்படின்ற ஒரு உட்கருத்தோடு அட்டர்ஸ் பை வேர்ட் ஏதாவது வார்த்தையால் சொன்னாலோ மேக்ஸ் எனி சவுண்ட் அவர் கேட்கும்படி ஏதாவது ஒரு ஒலி எழுப்பினாலோ எனி கெஸ்டர் அவர் பார்க்கும்படி ஏதாவது ஒரு செய்கை செய்தாலோ பிளேசஸ் எனி ஆப்ஜெக்ட் அவர் பார்க்கும்படியாக ஒரு பொருள் எதையும் வைத்தாலோ அவருக்கு 1 year imprisonment ஆர் ஃபைன் ஆர் போத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு ரிலீஜியன் சாப்டர் முடியுது. வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, லா ஸ்டூடெண்ட்க்கு, அட்வொகேட்டுக்கு, ஜட்ஜ் எக்ஸாம் படிக்கிற ஆஸ்பிரண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.